மணிக்கு கரெக்டா வந்துட்டோம். சேட்டே பாத்தீங்களா, சமாளிக்கிறானா. ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? தலை தெரிச்சா ஓடி வர முடியாது, கீழே விழுந்துருவாங்க. 5:30 to 6 எங்க அப்பா ஜாகிங் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரியும்டா, உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு பேயினா பயம் ஜாஸ்தியாமே. கண்ணம்மா சொல்லிட்டியா? அது ஓகே, நீ எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடா இப்படி கேட்டுட்ட? என் பேரன் கல்யாணம் கூப்பிடறதுக்கு வந்திருக்கேன். பேரனு கல்யாணமாமா? அதை தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் பையன் இப்படி பயப்படுறானே, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க ஒரு சின்ன தாயத்து கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். சின்னதாவா? கணேசா, அத கொஞ்சம் காட்டிடு. ஐயோ, கிலோ கணக்குல தாயத்து கட்டி இருக்கானே. இது கொஞ்சம் தான், உள்ள நிறைய பாக்குறியா? வேணாம் வேணாம் வேணாம், விட்டுப்பா. உன் பையனுக்கு இன்னும் குழந்தை போல. அம்மா வாமா. எங்கடா கூப்பிடுற? லைட் போடுமா, இருட்டா இருக்கு. உன்னோட தொல்லையா போச்சு. சாம்பார் போடு. போடுறேன். கொலஸ்ட்ரால். டேய் ஏன்டா குடுறா? நான் இப்ப தரேன், இந்த வயசுல சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக். வேணாம் வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், உங்க அப்பா வந்துட்டாரு போல் இருக்கு, போய் கதவை தர. ஏன் மணி 10 ஆனா என்ன? தனியா நான் போய் தரமாப்ப? ஐயா, வேணும்னா தர, ஹார்ட் அட்டாக் வரும். எதையோ சொல்லி பயமுறுத்திட்டு அப்புறம் சாப்பிடு. இன்னைக்கு வராது, நாளைக்கு வரும். ஒண்ணு வேணாம் போ. யாரு? பாட்டி, கதவு தட்டின சத்தம் உனக்கும் கேட்டுச்சு இல்ல? கேட்டுது. அப்ப அம்மா யாரும் இல்லைன்னு வெளியே போறான். வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கு? வேற என்ன சத்தம் பாட்டி? பயமா இருக்கா? பயம் இல்ல, நீ பக்கத்துல தானே இருப்ப. சரி சரி. சிக்கன் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லையா? சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இல்ல, நீ சாப்பிடலாம். நீ பக்கத்துல தானே இருப்ப? பக்கத்துல தான் இருப்பேன். மா ஏன்டா? மா ஏன்டா நான் கத்துற? எதுக்கு நீ வெளியே போயிட்டு வர? சீக்கிரம் உள்ள வா. சும்மா கத்தாதடா. மா போவாதம்மா, வந்துருமா. பாத்துட்டு வரேன். மா வேணாமா. பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே இப்படி பயமுறுத்தி தான் ஒருத்தன் 6 மணிக்கு மேல வெளியிலே போக மாட்டேங்கிறான். 6 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வெளியே போக மாட்டேன்றானா அவளை கட்டுப்பாடோட வளர்த்துருக்கேன்டி. இந்த காலத்து பசங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு, பாருக்கு போயிட்டு, டிஸ்கோத்தேக்கு போயிட்டு, காலங்காத்தால மப்பு மந்தாரத்தோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா என் பிள்ளைய பாத்தியா, 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்றான். அவ்வளவு கண்டிப்போட வளர்த்துருக்கேன். ஐயா, நல்லா வளர்த்துனீங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு? அதுதானே. என்னது? கலைநயத்தோட வீடுறி, ஒரு எஃபெக்டோட காட்டு. நல்ல காலை நய. ஐயா, ஏண்டி என்ன முதல் பார்த்ததுல இருந்து இந்த படத்தை பாக்குற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஐயன்றியா? அது என்ன? அதெல்லாம் ஒரு இதுக்குத்தான். அப்படியா? ஐயா ஐயா, பாரு அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாட்டியோட என்ன பண்ற? ஏன்டா பயந்து போய் பாட்டியை கட்டி பிடிச்சிருக்கிற? நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் பயத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பாட்டி விடு பாட்டியா. இந்த வீட்டை பார். என்ன இவ்வளவு பெரிய வீடு? டேய், உனக்கு எல்லாத்துக்கும் பயண்டா. 6 மணிக்கு மேல எங்களை பார்த்தாவே பயப்படுவேன். வாடா. வா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். கண்ணா, என்ன ரொம்ப பயமா இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரே ஒரு தாயத்து கொடுத்துட்டு போடா. பயமா இருக்கா? ஆமா. ரொம்ப பயமா இருக்கா? பயந்துட்ட பாத்தியா? அம்மா என்ன தனியா விட்டு போயினாங்களா? ஐயோ, முழு ஆட்டோவை முழுசா முழுங்க மாதிரி சவுண்டு கொடுக்குறத பாரு. மனுஷன் கொரட்டை ஓடுற மாதிரியா இருக்கு, பேயெல்லாம் சேர்ந்து டூயர் பாடுற மாதிரியே இருக்கு. கேள்விக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒரு வேளை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னென்னவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன? மா என்னடா? பாத்ரூம் போனோமா? வந்தா போயிட்டு வாடா. புதுசா சொல்ற, நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. ஏந்திரி. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ல, உன்ன பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. உன் புருஷனை பார்,
லாரி முழுகின மாதிரி சத்தம் போட்டு உள்ள இங்கதானே இருக்க? இங்கதான்டா இருக்கேன். ஐயோ மா இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாமா? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி மா இங்கதானே இருக்க? ஆமாடா. சும்மா நிக்கிறது ஏதாவது பேசுமா? ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பட்டி பண்றமாடா நடக்குது? போயடா. சரி அதான் பாட்டாவது பாடுமா. அப்பா நானே வாரு. நீ தாயா இல்ல பேயா? நானே நீ ஒன்னும் வரவனா, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாட்டெல்லாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொல்றவா? இரு இரு உனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாயை மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. இத போட்டா தைரியம் வருமா? வாடா. என்னதான் பட்டப்படாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சிட்டு இருக்கணும். யாரை எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்பி ஒண்ணுதான். ஐயோ பாட்டி! ஐயோ கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஐயோ நிஜமாவா? ஆமா. டேய் ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல? அதான் எனக்கு வேணும். ஐயோ என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா டேய் கண்ணா என்ன? டேய் எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ கணேசனா அண்ணே என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஷாலினி இவரு. ஹாய் குட்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சார் என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். வந்தாச்சு. Thank you அங்கிள். வாங்க சார் அப்பா மீட் பண்ணலாம். அப்பா இவரு. ஏய் கணேஷ் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார் உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொன்னீங்களே பசுமாடு ஜோக், அது என்னது? பசுமாடு பாத்ரூம். இது என்னது? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? ஆண்டி எப்படி இருக்கீங்க? உனக்கு இவரு தெரியுமா? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார். வேழக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்ல தான். நம்ம வீட்ல நீ சொல்ற? அட வா. ஆமா இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்பந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ரேகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து இந்த 2 குழந்தையும் அனாதே நிற்கும். இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுதிப்பு நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? கெட் அவுட். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணை லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவுல நிறுத்துறேன்னு சொல்றாரு. இல்லையே எவ்வளவு டீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வர ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா?
என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற அங்க. ஆண்டி ஆசீர்வாதம் மனசுல இருந்தா போதும் உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க, உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? இத நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானே அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர் சீக்ரெட் இல்ல, கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black இந்த white லவ் பண்ணாது. ஓ ஓகே ஆ பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்ள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். அதான் சார். நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன், அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர். எல்லாத்தையும் டிஃபரெண்டாவே பண்றீங்களே. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனா கூட அத கையில. ஐயோ அப்ப நான் வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும். வீக்னஸா? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். அத சரி. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பும் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்ள மாமா என்ன இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டுவேட் பாடிட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. பை. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. ஒரே தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வெக்கப்படுற? தோசை கீச போடு. போடு தோசையை. ஏய் நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. லவ் பண்ற விஷயத்தை பக்கத்துல வை. கருப்பை பத்தி தப்பா பேசுற. தமிழ்நாடு கலரையை கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பை பத்தி தப்பா பேசுறாப்பா. யாருனா அவ? என் லவர். என்னண்ணே என்ன லவர் அந்த கருப்பை பத்தி தப்பா பேசலாமா? இப்ப பாரு அடி கொடுக்குறேன். ஏய் என்ன கலர் கலர்னு பேசுற? உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பார்க்கனாலும் கருப்பு தேவை. நீ பாக்குற கண்ணு பாப்பா கருப்பு, அதுல வெள்ளைய ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு முழம் பூ கொடுத்து ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. ஏய் ஸ்டாப் இட். இவ்வளவு ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு. எங்கேயாவது வெள்ளை மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒன்று சொல்றேன், கருப்பை பத்தி தப்பா பேசணும் உனக்கு மட்டும் இந்த டைலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா. அண்ணா சூப்பர்ண்ணே, செம்ம அடி கொடுத்தீங்கண்ணே. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் உன்ன பண்ணவா? வா. ஐயோ ஐயோ சண்டை முடிஞ்சு போச்சு. வா. ஏய் நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் வந்துட்டாரா? எப்போ கூடான்னு சைடுல வெயிட் பண்ணிக்கிறியா நீ? என்னடா பண்றீங்க? லவ் பண்ற. இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன். எடுத்துக்க. வா செல்லம். சார் ஏய் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார் இந்த காச்சாண்டி வேலை என்கிட்ட காமிக்காதீங்க. அது யாரு? பூச்சாண்டியோட தம்பி காச்சாண்டி. ஏய் சார் சும்மா மிரட்டாதீங்க சார். இங்க பாருங்க. என்னது இது? என்ஓசி லெட்டர். என்ஓசி லெட்டரா? என் பொண்ணு பிரியாவை கணேஷ் காதலிக்கலாம். இதுக்கு போலீஸ் தடையா வந்தா போலீஸே அரெஸ்ட் பண்ணலாம். குடு. உன்னால ஒரு புது பழமொழி வரும். திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு. கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களுது? நல்ல குடும்பம் தான். போனி ஏன் சொல்ல தள்ள அடிச்சுக்கிறா? நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது? இது புது பங்களா இல்ல, பூத் பங்களா. ஆரம்பிச்சிட்டா ஐயா. அவன் ஒரு குழந்தை மாதிரிடி. மாமா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோடு தான் பாப்பேன். வணக்கம் சார்.
வணக்கம். ஐயோ அப்பா 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 குட்டி சாத்தாம்பா, பகல் குட்டி சாத்தாம்பா. இவன் குட்டி சாத்தா இல்லடா, இந்த வீட்டு குர்காடா. 17 வருஷமா இருக்கிறான். சிக்கன் 65 மசாலாவை கோழிக்கு பூசுறான், கொண்டைக்கு பூசிட்டு வந்து நிக்கிறான். நேட்டி விட்டு நேபாள். நேபாள்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, சுடுகாட்டுல இருந்து நேரா வந்த மாதிரி இருக்கிறான். உனக்கு மைசூர் மகாராஜாவே எழுந்து வந்தா கூட மயானத்துல இருந்து வந்த மாதிரி தான். ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான். அவன் பேயா இல்ல மனுஷனான்னு பாக்கணும். காலை தூக்கி காமிக்க சொல்லுங்க. காலை போதிச்சா வச்சுக்கிற, தூக்கி கேட்டேன்டா. ஆமா கைகாமே மனுஷன் தான். குழந்தை பயப்படுறான்ல, ஓரமா கேட்டேன் பையன். போ நீ வாக்கண்ணு. ஏய், எனக்கும் கால் இருக்கான்னு பாக்குறியா? கழுத்துல தாலி கட்டும் போது கால் சைஸை பார்த்துட்டு. வணக்கம். இது யாருப்பா? இந்த வீட்டு ஓனர் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்களும் அவங்க பொண்ணு இங்க தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கூட அவங்க வந்து செய்வாங்கப்பா. இந்த வீட்டுல எல்லாம் வித்தியாசமா இருக்காங்கப்பா. இந்த வீட்டை விட்டு போயிடலாமாப்பா? ஏய் உள்ள போடா. என்னங்க சத்தம்? மாமா, அது ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். அதான் இப்படி கத்து. ஐயா, வர வர உங்க புள்ள பகல்லே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இது பேய் மாதிரி கத்துனா அவன் என்ன பண்ணுவான்? அதான் பயந்து ஓடுறான். சரி போதும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. நீங்க பண்ணது நல்லா இருக்கா? உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு டீடைலா கேட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். கேட்டாச்சு. அவங்க பொண்ணுக்கு வயித்து வலியா, அதனால தான் அவ கத்துறா. வயிறு வலியா? வயிறு வலினா ஆமா அப்பான்னு கத்துவாங்க. ஐயோ இங்க வா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நான் சொன்ன கூட நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நம்புறேன். அந்த ஏரியால தான் நீ பயந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் அது தெரிய வேண்டாம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ அசிங்கப்படாத. யாருக்கு பயம்? எல்லாம் பயமே இல்லை. நான் ரொம்ப தைரியசாலி. ஆமா, அந்த பொண்ணு நிஜமா வயிறு வலி தானே? ஆமா. அப்போ ஓகே, செல்லாம் வா பாத்துக்கலாம். ரம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. உங்க பையனுக்கு பேயின்னா பயமா? நாங்க இருந்த ஏரியாவுல எங்க பையன் தான் பேயவே ஓட்டுவான். நீங்க வாங்க. பேய ஓட்டுவானா? அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேய ஓட்டிட வேண்டியதுதான். சொல்லு. 1 to சொல். 1 1 2 2 3 3. இந்த பொம்பளை அப்பா நம்மள உள்ள தூக்கி போட்டு கதை சாத்துதா? ஐயோ, வீட்டில் யாருமே காணோம். என்னடா இது சாமி? நம்ம எதுக்கு பயப்படணும்? வயிறு வலி தானே உங்களுக்கு? வயிறு வலி பாப்பா, உனக்கா தெரியுமா உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய், உனக்கு வயிறு வலி தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பி தான் உட்காந்துருக்கேன். ஆமா, திரும்பி தான் இருக்கேன். இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயன்னு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை, எனக்கு தைரியம். நான் ஒண்ணும் நடிக்கல. சந்திரமுகி பேய். போய் சொல்ற. சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது, பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. சீ சீ சீ, தூ. கலக்கல கலக்கலன்னு பேசிருக்க, நடுவில் லக்கல கலக்கலக்கன்ற. அது யாரு? இந்த சந்திரமுகியோட லவ்வர். அவர் கூட கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும். சந்திரமுகி ஃபோக் ஆட தெரியாதா? ரொம்ப தான் டக்கால்ட்டி வேலை காட்டுற நீ. போற போக்கல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. அவர் கூட கூப்பிடு. 6 கோடி மக்கள் கூப்பிட்டே வரல. அருளூசி நீ கூப்பிட்டா வரப்போறாரு. வயிற்று வெளில கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போறேன். போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய். பூனை மாதிரி உள்ள வரத பார்த்தியா? ஒன்று போட்டவனு. என் பொண்ணு வயிற்று வலியில் அவஸ்தப்படுறா, டேப்லெட் வாங்கிட்டு கொடுப்பான்னு கேட்டா கொடுக்காமையா போயிட போறான். அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்டா? வயிறு வலி இல்லப்பா, பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. என்னக்கா சொல்ற? பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு.
போட்ட? உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா. அம்மா சொல்லிருப்பா. பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப, பேய் ஓட்டுன்னு சொல்றதுக்கு அம்மா. நல்ல குடும்பம். ஆமா, உனக்கே கை ஊத்துறது? எனக்கும் பேய்னா பயம் தான். ஆனா வெளியே காமிச்சுக்கிறது வந்தா என்னவோ டெய்லி நீ என்ன பார்த்து வணக்கம் முதல்ல நான் உன்னை பார்த்து பயந்துருந்தேன். பாக்குறதுக்கு தான் பெருசு, உள்ள புஸ்ஸு. அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கா. எங்க சுக்கராரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் காப்பாத்துக்கா அம்மா. ஐயோ அக்கா சந்திரமுகி அக்கா. ஐயோ ஃபுட்பால் ஆடுறல சந்திரமுகி அம்மா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்களா சாமி. என்ன சமையாச்சு? உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஒத்து. இந்த வீட வாடகைக்கு பார்த்தாரு என்ன பெத்த அப்ப கந்தசாமி. நீ மட்டும் இங்க வா. ஏய் முது பின்னாடி ஒளியாத இங்க வா. கூப்பிடுறாரு. டேய் என்னடா இது? தொடம கட்ட கலைநயத்தோட வீடு பாக்குறேன், கலைநயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ற. என்னடா சொல்ற? என்ன சொல்றேன்? நான் எங்க சொல்றேன்? எல்லாம் அவதான் சொல்றா. வினித கூப்பிடு, ரஜினிய கூப்பிடுன்றா. அவங்க எல்லாம் என்னடா வயிற்று வலி டாக்டரா? அவளுக்கு வயிற்று வலி இல்ல, சந்திரமுகி பேய்ப்பா. அது ஜோதிகா. ஜோதிகாவது நடிச்சா. இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணா அடிச்சா போய். ஐயோ என்ன ஐயோ